ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஃப்ரீ ஆன்லைன் பேக்கிங் கிளாஸில் நம்ம பார்க்க போகிறது ஹாட் மில்க் கேக் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க கிளாஸ்க்குள்ளே போகலாம். நம்ம இந்த ஹாட் மில்க் கேக்கில் வந்து மெயினான இன்க்ரீடியன்ஸே வந்து பார்த்திங்கன்னா மில்க்கும் பட்டரும் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மில்க் வந்து நம்ம வந்து ரொம்ப வந்து பாயில் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ ஓரளவுக்கு வார்மாக சூடு பண்ணி இதில் பட்டர் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணணும். நார்மலாக இந்த ஹாட் மில்க் கேக் அப்படின்னாலே வந்து என்னதுன்னா வந்து இது வந்து ஓல்டு கேக்குன்னு சொல்லுவாங்க. அதாவது ஓல்டு ஃபேஷன் கேக்குன்னு சொல்லுவாங்க. ஹாட் மில்க் கேக்கோடைய இன்னொரு பேர் வந்து ஓல்டு ஃபேஷன் கேக்குன்னு தான் சொல்லுவாங்க. ஸோ அதில் வந்து நம்ம இந்த மில்க்கையும் பட்டரையும் வார்ம் பண்ணி யூஸ் பண்ணுறது மெயின் இன்க்ரீடியன்ஸே இது ரெண்டு தான். ஓகேங்களா? ஸோ அதனால தான் இது வந்து ஹாட் மில்க் கேக் அப்படின்னு சொல்கிறது. ஸோ இந்த கேக்கில் வந்து நான் கேக் ஜெல் இல்லாமல் பண்ண போகிறேன். பிகாஸ் ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க கேக் ஜெல் இல்லாமையும் பண்ண முடியுமான்றதுக்காக தான். ஸோ நான் கேக் ஜெல் இல்லாமல் தான் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ வந்து இந்த மில்கை வந்து நான் ஓவனில் சூடு பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து ஓவனில் மில்க் வந்து சூடாகிட்டு இருக்குது. நார்மலாக ஓவன் மைக்ரோவேவ் ஓவன் இல்லை அப்படிங்கிறவங்க வந்து நீங்கள் வந்து நார்மலாக உங்களுடைய பால் பாத்திரம் இருக்குல்ல, அதுலேயே அந்த பால் போட்டு சூடு பண்ணிக்கலாம். கொதிக்க விடாதீங்க. நல்லா பாயில் பண்ணுறேன்னு நல்லா பால் கொதிக்க வேண்டாம். ஜஸ்ட் சூடானால் போதும். இந்த பட்டர் அதில் போட்டால் மெல்ட் ஆகிற பதத்துக்கு அந்த சூடு இருந்தால் போதும். அதே மாதிரி ஓவன்லேயும் அந்தளவுக்கே வச்சு எடுத்துக்கோங்க. நான் சொல்கிறது மைக்ரோவேவ் ஓவன், ஓடிஜி ஓவனுக்குள்ளே வச்சிடாதீங்க. ஓகேவா? மைக்ரோவேவ் ஓவன்ஸ் அது இல்லைன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பாத்திரத்துலேயே பால் ஊற்றி சூடு பண்ணலாம். ஸோ இப்போ வந்து மில்க்கு சூடாயிடுச்சு. இந்த மில்க்கு வந்து நான் 300 ml மில்க் எடுத்திருக்கேன். 50 கிராம் வந்து சால்டட் பட்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இன்கேஸ் நீங்கள் வந்து அன்சால்டட் எடுத்திங்கன்னா ஒரு 1/2 டீஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ இந்த வார்மான மில்கில் நான் பட்டர் போட்டு ஓரமாக வச்சுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ட்ரை இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணலாம். ஸோ மைதா வந்து நான் 270 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? 270 கிராம். இது கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர். எப்போவுமே பேக்கிங் பவுடர் வந்து நல்லா ஃப்ளாட் பண்ணி எடுக்கணும். ஓகேங்களா? இப்போ சுகரு இல்லை மில்க்கு ஈவன் அந்த ஃப்ளார் இதெல்லாம் முன்ன பின்னா கூட பரவாயில்ல. பட் பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடாலாம் ரொம்ப வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கூட நமக்கு டேஸ்ட் மாறும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து நான் 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் எடுத்துட்டேன். ஓகேங்களா? உள்ளே போட்டு எடுத்துகிட்டு அப்படியே உங்கள் விரலில் அப்படி ஃப்ளாட் பண்ணிங்கன்னா அழகாக ஃப்ளாட் ஆகிடும். அவ்வளோதான். இப்போ இதை நான் தனியாக சீவ் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு டைம் சேவ் பண்ணாலே போதும். ஸோ இப்போ நான் சேவ் பண்ணிட்டேன். இப்போ நல்லா ஹேண்ட் விஸ்க் வச்சு ஒரு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். பேக்கிங் பவுடர் இதுவும் இருக்கு இல்லையா, அதனால் நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இது ஓரம் இருக்கட்டும். நெக்ஸ்ட்டு வந்து எக்கு. மொத்தம் 5 எக்கை நான் மொத்தமாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு வந்து இன்கேஸ் எக்கு நல்லா பெருசாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து 4 எக்கு கூட யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ நான் யூஸ் பண்ணுற எக் வந்து ஒரு கிராம் ஒரு 50 to 52 கிராம் தான் இருக்குது. ஸோ நான் வந்து 250 கிராம்க்கான எக்கு நான் ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா? இப்போ நீங்கள் பெருசாக போடுறீங்க, ஒரு எக்கு வந்து 70 கிராம் இருக்குது அப்படின்னா நீங்கள் 4 எக்கே போதும். ஓகேவா? ஸோ இப்போ மொத்தம் 5 எக்கையும் நான் வந்து அப்படியே கட் பண்ணி ஊற்றிக்கிறேன். இப்போது இதை வந்து நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஓகே, இது கூட சுகர் வந்து நான் 300 கிராம் எடுத்திருக்கேன். ஓகேவா? நீங்கள் சுகர் அதிகமாக இருக்குதுன்னு நினைக்காதீங்க. நம்ம மில்கெல்லாம் ஆட் பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதுக்கான ஸ்வீட்னஸ் தான் இது. அதுக்கு கரெக்டாக இருக்கும் இந்த ஸ்வீட்டை. ஸோ நீங்கள் வேணும்னா முன்ன பின்ன நீங்கள் வந்து சுகர் வந்து குறைச்சிக்கலாம், இல்லைனா ஏற்றிக்கலாம். நான் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு சுகர் நிறைய இருக்கிறதுனால நான் எக்கில் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் வந்து பீட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் 10 செகண்ட்ஸ் இன்டர்வெல்லில் நீங்கள் போடலாம். பிகாஸ் அந்த சுகர் வந்து எக்கில் டிசால்வ் ஆகணும். அதுக்காக தான் அந்த 10 செகண்ட்ஸ் 20 செகண்ட்ஸ் இன்டர்வல் டைம். ஓகேவா? ஸோ இது ஃபுல்லாகவும் வந்து ஆட் பண்ணிவிட்டு ஹை ஸ்பீடில் 4 மினிட்ஸ் கண்டினியூஸாக நம்ம அடித்து எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து சுகர் ஆட் பண்ணிட்டேன். நான் டைம் செட் பண்ணிவிட்டு நான் 4 மினிட்ஸ் வந்து இதை கண்டினியூஸாக பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போது நான் 4 மினிட்ஸ் செட் பண்ணியிருக்கேன். ஸோ 4 மினிட்ஸ்க்கு நான் ஹை ஸ்பீடில் நான் பீட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேங்களா? டைமிங் செட் பண்ணுமா, நம்மளாக அடிக்கக்கூடாதானே, தாராளமாக அடிக்கலாம், நம்மளே அடிச்சிக்கலாம். நமக்கே தெரியும் அது வந்து நல்லா கெட்டியாகும். அந்த ரிப்பன் மெத்தட் வரணும். ஓகேங்களா? அவ்வளவுதான். ஸோ அது வரத்துக்கே நமக்கு வந்து 4 to 5 மினிட்ஸ் ஆகும். ஸோ அதனால் நான் 4 மினிட்ஸ் வந்து டைம் செட் பண்ணியிருக்கேன். இது வந்து கிளாஸு உங்கள் பிகினருக்கு இது ரிப்பன் இது எப்படி அப்படின்னு தெரியாதவங்க இந்த மாதிரி டைம் செட் பண்ணி அடிச்சுக்கலாம். அதுக்காக தான் இந்த டைமர் நான் வந்து உங்களுக்கு செட் பண்ணியிருக்கேன்.
நான் வந்து என் ஓடிஜி ஓவனையும் வந்து ப்ரீஹீட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது வந்து 170 டிகிரி செல்சியஸில் பேக் மோடில் குறைஞ்சது 10 மினிட்ஸ் வந்து நம்ம ப்ரீஹீட் பண்ணணும். ஓகேங்களா, நான் ஆன் பண்ணி வச்சுட்டேன். ஸோ நீங்களும் வந்து கேக் பேட்டர் ரெடி பண்ணும்போது ஆன் பண்ணி வச்சுடுங்க. ஓகே, ஸோ இப்போ நான் இது ஃபுல்லாக வந்து பீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். 4 மினிட்ஸ் ஆகிடுச்சு, நான் ஆஃப் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ இப்போது நம்ம எக்கு பீட் பண்ணியாச்சு. ஸோ சைடில் இருக்க ப்ராடக்ட்லாம் நல்லா ஸ்க்ராப் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட வந்து 1 டீஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் எடுக்க போகிறேன். இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த எக் ஸ்மெல் வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, ரொம்ப எக் ஸ்மெல் வருதுன்னா, உங்களுக்கு எக் ஸ்மெல் வந்து வருது ரொம்ப இதுவாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வெண்ணிலா பவுடர் யூஸ் பண்ணுங்கள் 1 டீஸ்பூன். ஓகேங்களா, அதே மாதிரி கேக் செஞ்சு முடித்த உடனே உங்களுக்கு வந்து கொஞ்ச நேரத்துக்கு அந்த எக் ஸ்மெல் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்புறமா உங்களுக்கு அப்படியே அது செட்டில் ஆகிடும் அந்த ஸ்மெல். ஓகேங்களா, இப்போ வந்து நம்ம அந்த மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸு, அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நான் அடிக்க போகிறேன். ஏன்னா இதில் நான் கேக் ஜெல் யூஸ் பண்ணலை. ஓகே, கேக் ஜெல் வந்து அதை ஸ்டெபிளைஸ் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க அண்ட் ரொம்ப சாஃப்ட்னஸ் வரதுக்காக. நான் இன்றைக்கி வந்து அந்த கேக் ஜெல் யூஸ் பண்ணலை. அதனால் நான் வந்து இந்த மாதிரி ட்ரை இன்க்ரீடியன்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஓகேங்களா, ஒரு 4 to 5 பேட்சஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் பிகினராக இருக்கும்போது இன்னும் கூட ஒரு 2-3 ஸ்பூனாக போட்டு கூட நீங்கள் அடிச்சுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி ஒன்ஸ் எக்கை பீட் பண்ணதுக்கப்புறம் லோ ஸ்பீட்லேயே அடிங்க. எதுக்காக லோ ஸ்பீடில் அடிக்கிறோம் அப்படின்னா, நம்ம ஹை ஸ்பீடில் அடிக்கும்போது உள்ளே நிறைய ஏர் பேக்கெட்ஸ் வந்து பெருசாக இருக்கும். ஓகேங்களா, எக்கு பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ நம்ம இந்த லோ ஸ்பீட் கொண்டு வரும்போது அந்த ஏர் பேக்கெட்ஸ், அந்த பெரிய ஏர் பேக்கெட்ஸ்லாம் வந்து சரி பண்ணிக்க முடியும். ஸோ அதை வந்து எல்லாத்தையுமே வந்து அந்த ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து நம்ம ரிலீஸ் ஆகிடும் உங்களுக்கு. அப்போது நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, அந்த பெரிய ஏர் பேக்கெட்ஸ் வராது. நம்ம சில கேக்ஸ்லாம் கட் பண்ணும்போது உள்ளே ஒரு பெரிய ரவுண்டு, நான் பண்ணதுலேயே கூட வந்திருக்கும் நிறைய சில இதிலலாம் அந்த உள்ளே ரவுண்டாக இருக்கும் பாருங்கள், அதெல்லாம் வந்து ஏர் பேக்கெட். சரியாக ஏர் பேக்கெட் ரிலீஸ் ஆகாமல் இருந்துச்சுன்னா அது மாதிரி ஆகும். அது வர்றதுன்றது நார்மல் தான். ஸோ அதுக்காக தான் வந்து நம்ம லோ ஸ்பீட்லேயே கொண்டு வந்தோம்னா அந்த மாதிரி பெரிய ஏர் பேக்கெட்ஸ் எல்லாம் வந்து ரிலீஸ் ஆகும். ஸோ இப்போ நம்ம வந்து நான் எல்லா இதுவும் அடிச்சிட்டேன். மோஸ்ட்லி இன்னும் கொஞ்சம் தான் நான் ஆட் பண்ணோம். இதையும் ஆட் பண்ணிவிட்டு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம். இப்போது எல்லா ட்ரை இன்க்ரீடியன்ஸும் ஆட் பண்ணியாச்சு. இப்போது ஃபைனலாக நம்ம இந்த மில்க் பட்டரையும் வச்சுருந்தோம் இல்லையா, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஊற்றிக்கலாம். பட்டர் வந்து உங்களுக்கு நல்லா மெல்ட் ஆகிடுச்சான்னு பாருங்கள் அந்த மில்கில். சப்போஸ் மெல்ட் ஆகலைன்னா திரும்ப வார்மாக வந்து லைட்டாக சூடு பண்ணி அதை மெல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஊற்றுங்க. ஓகேங்களா, ஸோ வார்மாக ஊற்றுறது ஹாட்டாக ஊற்றுறதுனால இந்த எக்கு மிக்ஸ்சர் எதனா ஆகுமானா ஒன்றுமே ஆகாது. ஓகேங்களா, தாராளமாக ஊற்றலாம். பட் ரொம்ப கொதிக்க அந்த அளவுக்கு வந்து இந்த கேக்குக்கு நம்ம பண்ணணும்னு அவசியம் கிடையாது. வார்மாக இருந்தாலே போதும். இது வந்து ஒரு ரன்னி பேட்டராக இருக்கும். நம்ம ப்ரௌனீஸ் எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, ப்ரௌனிலாம் பண்ணும்போது அந்த பேட்டர் எப்படி இருக்கும்னா அப்படியே தண்ணியாக இருக்கும். ஓகேவா, ஸோ அதனால் ப்ரௌனீஸ் எல்லாம் வந்து ரொம்ப மாய்ஸ்டாக இதுவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தான் வந்து இந்த கேக்கும் வந்து ரொம்ப வந்து நல்ல ஒரு மாய்ஸ்சர் மெயின்டைன் ஆகும் இந்த கேக்கில். இந்த கேக் வந்து நல்லா ரன்னியாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் ரொம்ப ரன்னி ஆகிடுச்சு, நம்ம வந்து கேக் ஃப்ளவர் வந்து கம்மியாக போட்டுட்டோம், அதாவது மைதா கம்மியாக போட்டுட்டோம், திரும்ப மைதா ஆட் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்காதீங்க. இது வந்து டோட்டலி ரன்னி பேட்டர் தான் இது. ஓகேவா, இதை வந்து நான் 8 இன்ச் டின்னில் ஊற்றிக்கிறேன். 8 இன்ச் டின்னில் ஊற்றிக்கிறேன். உங்களுக்கு ஹைட்டு வேணும், நல்லா ஹைட்டு வேணும்னா 7 இன்ச் டின்னில் ஊற்றுங்க. பட் 7 இன்ச் டின்னில் ஹைட் இருக்கணும். உங்களுக்கு வந்து ஒரு 3 இன்ச் ஹைட் இருந்துச்சுன்னா ஊற்றுங்க. நார்மலாக நம்ம கேக்கு இந்த இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 2 இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும் ஹைட்டு. பட் நீங்கள் 7 இன்ச் ஊற்றுறீங்கன்னா வந்து கண்டிப்பாக 3 இன்ச்சுக்கு ஹைட் இருக்கணும். ஸோ இது 8 இன்ச் டின்னு நல்லா ஆயில் போட்டு க்ரீஸ் பண்ணி பார்ச்மெண்ட் பேப்பர் போட்டு வச்சுருக்கிறேன். இதை வந்து ப்ரீ ஹீட்டட் ஓவன் 170 டிகிரி ப்ரீ ஹீட்டட் ஓவனில் 40 மினிட்ஸ் நான் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா, இதை வந்து நல்லா அப்படி டேப் பண்ணி விட்டாலே போதும். பிகாஸ் இது ரன்னியாக தான் இருக்கும். ஓகே, இதை நான் வந்து பேக் பண்ணி எடுத்துகிட்டு எப்படி வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாம். இப்போது நம்மளுடைய கேக் வந்து நல்லா பேக் ஆகிடுச்சு. ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம டிமோல்ட் பண்ணிவிட்டு கம்ப்ளீட்டாக வந்து இது ரூம் டெம்பரேச்சர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்லைஸ் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு 2 மினிட்ஸ் ஆகட்டும். ஃபஸ்ட்டு டிமோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு, டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஓகே,
உங்களுக்கு வந்து இந்த சைடில் வந்து எங்கே பார்ச்மெண்ட் பேப்பர் போடலையோ அந்த இடம் வந்து உங்களுக்கு நல்லா கொஞ்சம் ரிலீஸ் ஆன மாதிரி உங்களுக்கு ஃபீலாக இருந்ததுன்னா, கேப் இருந்ததுன்னா ஸ்பேச்சுலா வச்சு நீங்கள் ஸ்க்ராப் பண்ணிக்கோங்க. அப்படி நல்லா ஒட்டிக்கிட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சுன்னா இந்த மாதிரி ஒரு நைஃப் வச்சு ஸ்க்ராப் பண்ணி அந்த ஓரமாக வந்து நல்லா எடுத்து விட்டுக்கோங்க. ஓகேவா? அந்த டின்னை ஒட்டினா மாதிரி உங்கள் நைஃபை வச்சு அப்படியே இது பண்ணுங்கள். ஸோ அவ்வளவுதான். இப்போ இதை வந்து நம்ம டிமோல்ட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் இதுக்கு மேலே நான் இன்னொரு வயரிங் ரேக் வச்சுக்கிறேன். இந்த மூலே வயரிங் ரேக் மேலே வச்சுட்டு அப்படியே ஜஸ்ட்டு எடுத்து இதை டிமோல்ட் பண்ணிவிடுங்க. அவ்வளவுதான். இந்த கீழே இருக்க பார்ச்மெண்ட் பேப்பரை பொறுமையாக எடுங்க. ஏன்னா சூடாக இருக்கும்போது பிடிச்சி இழுத்தோன்னா அந்த கேக் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அப்போ தான் பேக் ஆகி வந்திருக்கும். அப்படியே வந்து அதோட ஒட்டிட்டு வந்துடும் பேப்பரோட. ஓகேவா? அதனால் பொறுமையாக எடுங்க. ஸோ இப்போ இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கூல் ஆகட்டும். நம்ம அதுக்கப்புறம் ஸ்லைஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே. ஸோ இப்போது கேக் வந்து கம்ப்ளீட்டாக கூல் ஆகிடுச்சு. நான் ஜஸ்ட்டு வந்து சும்மா மேலே அந்த வயரிங் ரேக் வச்சுருக்கேன். மற்றபடி வயரிங் ரேக்கு வைக்கணும் அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? 2 வயரிங் ரேக் இருந்தது, 1 அது மேலே வச்சுருந்தேன். அவ்வளவுதான். ஸோ இப்போ இதை வந்து நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுங்க, ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நான் வந்து இதை ஜஸ்ட்டு ஒரு 3 ரோவாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் வேணும்னா 2 கூட கட் பண்ணிக்கலாம். உங்களுடைய இது தான். ஓகேவா? ஸோ 1 2 மொத்தம் 3 பீஸ். ஸோ இங்கே பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போதே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த கேக் நீங்கள் செஞ்சு பாருங்கள். சரி, நம்ம வந்து கடையில் போய்ட்டு ஒரு இந்த மாதிரி ப்ளெயின் கேக்ஸ்லாம் நிறைய வாங்குகிறோம் இல்லையா? பிகாஸ் க்ரீம் கேக்ஸ் வந்து நம்ம ரெகுலராக சாப்பிட முடியாது. நிறைய கோல்டு வரும், அது இதுன்ட்டு நம்ம கொடுக்க முடியாது. பட் ப்ளெயின் கேக்ஸ் வந்து நார்மலாக நம்ம யூஸ் பண்ணலாம். பட் வந்து என்னென்னா ப்ளெயின் கேக்ஸ் வந்து நம்ம நீங்கள் கடையில் போய்ட்டு வாங்குகிறோம், அது வெளியில் வாங்குகிறோம்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து அதில் வந்து ப்ரிசர்வேட்டிவ் இருக்கும். ஸோ அந்த ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணும்போது அது என்ன பண்ணுன்னா அந்த கேக்கை வந்து ஃப்ரெஷ்ஷாக காட்டும். ஓகேங்களா? அதனோட ஷெல் லைஃப் அதிகம். ஸோ அது பார்க்கும்போது நமக்கு என்னமோ இப்போ தான் செஞ்ச மாதிரி இருக்கும். பட் அது ஆல்ரெடி முன்னாடியே செஞ்சு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப வந்து நமக்கு தெரியாது, 1 வாரம் ஆகலாம், 10 நாள் ஆகலாம். ஸோ ப்ரிசர்வேட்டிவ்ஸ்னால அது எப்போவுமே பார்க்க ஃப்ரெஷ்ஷாக நமக்கு ஃபீல் ஆகும். ஸோ இது மாதிரி நம்ம வீட்டில் செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம், குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்கு வச்சு கொடுக்கலாம், நம்ம டீ டைமில் சாப்பிடலாம், பெரியவங்களுக்கு கொடுக்கலாம். இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் செஞ்சு வைக்கிறது. இப்போ நார்மலாக நான்லாம் வீட்டில் செய்கிறேன்னா இது வந்து அப் டு ஒரு 3 days. ஷெல் லைஃப்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5 days வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணலாம். பிகாஸ் எக் யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் வந்து இது ஷெல் லைஃப் வந்து இன்னும் அதிகமாக இருக்கும். வெளியில் வச்சிங்கன்னா இது. பட் ஒருவேளை நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வைக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம இதில் பட்டர் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போ என்ன ஆகும்னா கொஞ்சம் இருக்கும். அதாவது அந்த இது வந்து கொஞ்சம் ஹார்டான மாதிரி ஃபீல் ஆகும் ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது. ஸோ ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளியில் வந்து வச்சுருங்க. வெளியே வச்சு கொஞ்சம் ரூம் டெம்பரேச்சர் வந்த உடனே சாப்பிட்டிங்கன்னா அது வந்து பழைய மாதிரி நமக்கு அந்த சாஃப்ட்னஸ் வந்துடும். ஓகேங்களா? ஸோ அதனால் ஃப்ரிட்ஜில் வச்சோன்னே ஏன் இவ்வளோ இறுகிடுச்சுன்னு நீங்கள் நினைக்காதீங்க. எப்போவுமே பட்டர் யூஸ் பண்ணி எந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலும் நார்மலாக நம்ம வெளியில் இந்த பட்டர் தூக்கி உள்ளே வச்சா நான் கல் மாதிரி ஆகிடும்ல, அது மாதிரி தான் கேக்கும் ஆகும். ஓகேவா? அந்த ப்ராடக்ட் இருக்கிறதுனால கேக் வந்து கொஞ்சம் நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்க மாதிரி இருக்கும். அது ரூம் டெம்பரேச்சர் வந்தோடனே நார்மல் ஆகிடும். ஓகேங்களா? ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் எப்படி வந்தது அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஸோ நீங்கள் கொடுக்குற மோட்டிவேஷன் தான் நான் இன்னும் நிறைய பேக்கிங் கிளாஸ் வீடியோஸ் ஆகட்டும், இனி நான் வந்து ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் குக்கிங் கிளாஸஸும் ஆரம்பிக்கணும் அப்படின்ட்டு இருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் எனக்கு கொடுக்குற மோட்டிவேஷனில் தான் எனக்கு இருக்குது. ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு சப்ஸ்கிரைபர் சொன்னாங்க மியூசிக் வந்து கொஞ்சம் லவுடராக இருக்குது, நான் அதுவும் கம்மி பண்ணியிருக்கேன். ஸோ இது மாதிரி என்னோடய வீடியோஸில் ஏதாவது கரெக்ஷன்ஸ் இல்லை ரொம்ப லென்த்தியாக இருக்குது இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணணும் அந்த மாதிரி இருந்தாலும் பண்ணலாம். பிகாஸ் இந்த நான் இனிஷியல் டைம்ன்றதுனால நிறைய பிகினர்ஸ் பார்ப்பாங்க. ஸோ அதனால தான் கொஞ்சம் லென்த்தாக வீடியோஸ் கொடுக்குறேன். போக போக கொஞ்சம் நான் சிலதெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி யாருக்கெல்லாம் வந்து பேக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்களுக்கு குக்கிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கோ, அவங்களுக்கும் என் சேனலை ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ லேர்ன் பண்ணுங்கள்,
ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஹோம் பேக்கராக ஹோம் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே வரும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.